நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. Hello everyone, நான் மதன் கௌரி and hello to 6.24 million subscribed MGs. ஜென்ரலாக நம்ம கிட்ட வந்து ஒரு டைம் மிஷின் கொடுக்கப்பட்டு நீங்கள் வந்து ஃபியூச்சருக்கு போவீங்களா இல்லை பாஸ்ட்டுக்கு போவீங்களான்னு யாராவது சப்போஸ் கேட்டாங்கன்னா நம்மள 99% ஆஃப் த பீப்புள் வந்து உடனே பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறப்பமே அப்படியே மிகப்பெரிய கோட்டைகள், பாகுபலி படத்தில் வர்ற மாதிரி மிகப்பெரிய பில்டிங்ஸு, பெரிய பெரிய ஸ்டாச்சூஸு இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக அதுதான் ஹிஸ்ட்ரியா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிரேசியான ஃபேக்ட்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் மோஸ்ட்டாக இதெல்லாம் வாசிக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி நான் சொல்ல போகிற 25 ஃபேக்ட்ஸில் இருக்கிறதுலே கிரேசியான ஒரு ஃபேக்ட் எதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க முதல்ல இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரஹாம் லிங்கன். ஏப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னோடனே நம்மள நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வருது ஒரு டாலான லீனான தாடி மட்டும் வச்சிருக்கிற அமெரிக்கன் பிரசிடென்ட் தான். கரெக்டாக? வெல், ஏப்ரஹாம் லிங்கன் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிக் பாக்ஸிங் சாம்பியன் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர். 300 மேட்சஸில் வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து தோத்துருக்காரு. ஸோ ஏப்ரஹாம் லிங்கனை வந்து அமெரிக்காவில் பிரசிடென்ட்டாக தெரியறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பாக்ஸிங் சாம்பியனாக தெரியும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெச்சப். நம்ம ஜென்ரலாக இந்த பிட்ஸாக்கு, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு, நூடுல்ஸ்க்கெல்லாம் வந்து கெச்சப் ஊற்றி சாப்பிட்றோம்ல, சாஸ் ஊற்றுறோம்ல. வெல், இது வந்து ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல மெடிசனாக மக்கள்கிட்ட கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு வந்து ஜலதோஷம் வந்துச்சுன்னா இந்த கெச்சப்பை வந்து நீங்கள் வாயில் ஊற்றுங்க, சிரப் மாதிரி, இது வந்து சரியாயிடும்னு சொல்லிட்டு முதல்ல அது வந்து ஒரு மெடிசனாக தான் மக்களுக்குள்ளே புழங்க ஆரம்பிச்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் தான் அது சாப்பாடுக்குள்ளே வந்திருக்கு. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நீங்கள் எப்படி அலாம் வைப்பீங்க? கிளாக்கில் வச்சுருப்பீங்க. கரெக்டாக? அலாம் கிளாக்கில். இப்போ எப்படி அலாம் வைக்கிறீங்க? செல்ஃபோனில். எப்படி வந்து காலம் மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் பார்க்குற விதமும் அலாம் வைக்கிற விதமும் மாறிட்டு இருக்குது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா கிளாக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அலாம் வச்சுருப்பாங்கன்னு? வெல், தேர் ஆர் ப்ரொஃபஷனல் வேக்கர்ஸ். உலகம் ஃபுல்லாக பல நாடுகளில் வந்து காலையில் உங்களை எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து முந்தின நாள் நைட்டு எழுப்பி விட்றதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கரெக்டாக உங்கள் வீட்டு டோரை வந்து அது வரைக்கும் டம்னு தட்டுவாங்க. நீங்கள் வந்து திறக்கிற வரைக்கும். சில பேர் வந்து வீட்டோட டோரை திறந்தே விட்டுருப்பாங்க, வந்து உங்களை தட்டி எழுப்பிட்டு போவாங்க. இதை வந்து ஒரு வேலையாகவே அந்த காலகட்டத்தில் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் அலாம் கிளாக்ஸ் இருந்திருக்காங்க. அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக தெரியும். கரெக்டாக? இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆனப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை கூப்பிட்டு நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு பிரசிடென்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு எனக்கு சயின்ஸ் தெரியுமே தவிர எனக்கு மனுஷங்கள் அந்த அளவுக்கு தெரியாது, இந்த பதவிக்கு நான் தகுதியான ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அந்த பதவிக்கு ஏற்றுக்கவே இல்லை. பட் சப்போஸ் ஏற்றிருந்தாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து நம்மளுக்கு ஒரு அரசியல்வாதியாக தெரிஞ்சிருக்கும். எனிவே, 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்டிகுலர் போப் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கருப்பு கலர் பூனை பிடிக்காது அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஏரியாவில் வந்து கருப்பு கலர் பூனை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் பூனையே மோசமான பூனை, அதனால ஊரில் இருக்கிற எல்லா கருப்பு கலர் பூனையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு கருப்பு பூனை நம்மளை கிராஸ் பண்ணுறது ஒரு கேவலமான விஷயம், கருப்பு பூனைங்களே ஒரு பேட் ஓமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. ஃபன்னியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கருப்பு கலர் பூனையை வந்து தேடி போய் கொள்றாங்க. அடுத்த வருஷம் வந்து ஒரு பிளேக் வருது. பிளேகுக்கு காரணம் எலிகள். ஸோ ஊரில் ஏகப்பட்ட பூனையை கொல்ல ஆரம்பிச்சதுனால அவர் கருப்பு கலர் பூனை தான் கொல்லணுன்னாரு. சில இடங்களில் மன்னர்கள்லாம் இருந்துக்கிட்டு போப்பே சொல்லிட்டாரு பூனையை கொல்றவனுக்கு காசுன்னு சொன்ன உடனே நல்லா இருக்கிற ஒரு நார்மல் கலரில் இருக்கிற பூனையை கூட வந்து கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு அதை வந்து கொல்றதுங்கிற கதையெல்லாம் மாறி கடைசியில் ஏகப்பட்ட பூனைங்களை கொண்டுட்டாங்க. அதனால அடுத்த வருஷமே ஒரு மிகப்பெரிய பிளேக் வந்தது. ஏன்னா எலிகளை கட்டுப்படுத்த முடியலை, அது ஒரு நேச்சுரல் ஈகோ சிஸ்டம் உடச்சி விட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த பிளேக்ல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இறந்தும் போனாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் 25ல் லீனிங் டவர் ஆஃப் பீஸா. காலடிச்சுக்கிட்டேன். லீனிங் டவர் ஆஃப் பீஸா நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்டாலியில் இருக்குது. கரெக்டாக? இது ஏன் லீனிங்காக இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அதை நேராக கட்டியிருக்கலாம், ஏன் சாஞ்சு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மண் இருக்குல்ல பேஸில், அது வந்து சரீர மண், ரொம்ப லூஸான சாயிலுங்கிறதுனால அது கெட்ட ஆரம்பிச்சு ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் முடிகிறப்பமே வந்து அது சரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 344 வருஷத்துக்கு அதை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலி கட்டினதே முடிஞ்சிருக்கு. நடுவில் ஒரு 100 வருஷத்துக்கு கெட்டாமலே வேற விட்டுருக்காங்க. அது இல்லைனானதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிளாக அது கீழே லூஸான மண் இருக்குங்கிறது தான். 7வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஸ்புட்டின் அப்படிங்கிற ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரஷ்யாவில் வந்து ஒரு 200 வருஷம் கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்டிகுலர் நபர் பேர் தான் ராஸ்புட்டின். அவர் வந்து அவங்க ஊர் நித்யானந்தான்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து சொல்கிறத வந்து அரச குடும்பத்திலிருந்து மிகப்பெரிய ராயல்ஸ் எல்லாருமே அப்படியே கேட்பாங்க. இவர் வந்து ஜீசஸோட மறுபிறவினே வந்து ரஷ்யாவில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே வந்து இவர் நிறைய பெண்களோட சில்மிஷம் பண்ணுறதா இருக்கட்டும், அரசை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதிலெல்லாம் கடுப்பாகி ஒரு குரூப் ஒன்றா சேர்ந்து இவரை கொல்லணும்னு முடிவு பண்ணாங்க. ஸோ ராஸ்புட்டினை கொல்ற
போகிறப்ப வந்து அவர் முதல்ல விஷம் வச்சுருக்காங்க, ஒரே நாள் நைட்டு விஷம் வைக்கிறாங்க, சுடுறாங்க, கத்தியால் குத்துறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவரை தூக்கி தண்ணியில் போட்டுடுறாங்க ஒரு கோல்டான நதியில். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து அவரோட உடல் வந்து தரை ஒதுங்குறப்போ அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்போ தெரியுது அவர் செத்ததுக்கு காரணம் தண்ணியில் ரொம்ப ஈரமாக ரொம்ப கோல்டாக இருந்தது தான். அதுக்கு முன்னாடி அவர் விஷம் வச்சதோ சுட்டதோ குத்துனதோ எதுவுமே அவர் மேலே எந்த எஃபெக்டும் சாகர நிலைமைக்கு கொண்டு போகலைங்கிறது தான். இப்படி ஒரு மனுஷன் உலகத்தில் வாழ்ந்திருக்காரு. 8வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்ட் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு பெரிய பெரிய பிரமிட்ஸ் ஞாபகத்துக்கு வரும். பட் ஈஜிப்டில் வந்து ஒரு கிரேசியான ஒரு ஃபார்மாலிட்டி வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய டேபுவாக இருந்திருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்டில் வந்து வம்சாவளி வந்து ஒரு குடும்பத்தை தாண்டி இன்னொருத்தங்களுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மிகப்பெரிய பணக்காரர்களும் மிகப்பெரிய அரச குடும்பங்களும் இருந்துக்கிட்டு தம்பி தங்கச்சிக்குள்ளேயே, அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயே, தம்பி அக்காக்குள்ளேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப காமனாக இருந்திருக்கு. இதனாலே பார்த்தீங்கன்னா ஈஜிப்டில் இருக்கிற நிறைய மன்னர்களுக்கு, அந்த காலத்தில் இருந்த நிறைய ஈஜிப்தியன் கிங்ஸ்க்கு வந்து உடலில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். பிகாஸ் அந்த ஜீன் பூல் அவங்க ஸ்ப்ரெட் ஆகவே விடலை, ஒரே குடும்பத்துக்குள்ளே மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. 9th ஃபேக்ட், நம்ம ஆல்மோஸ்ட் பாதியை நெருங்கிட்டோம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் இப்போ ரீசெண்டாக ஜாயின்ட் அப் வர்சஸ் ஏம்பர் ஹெட்டோட பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கப்போ நம்ம நிறைய பேர் பைரேட்ஸுங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருப்போம். உலகத்தோட மோஸ்ட் டேஞ்சரஸ் பைரேட் யார் தெரியுமா? அவங்களோட பேர் சிங் ஷியா. என்ன மாதிரி சைனீஸான்னு கேட்டிங்கன்னா, எஸ், சவுத் சைனா சீயை வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. மலேசியா, தாய்லாண்டு, இந்தியா, ஸ்ரீலங்கா பகுதிகள்னு சொல்லிட்டு இந்த பே ஆஃப் பெங்கால் அண்ட் சவுத் சைனா சீயை வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்த ஒரு பர்டிகுலர் பைரட் மாலுமிக்கள். கரெக்டாக அப்படி தானே படத்தில் டப்பிங்கில் கொடுப்பாங்க. இவங்களோட படை எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1500 கப்பல்களும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பைரேட்ஸும் வந்து இவங்களோட கண்ட்ரோலில் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு குட்டி சாம்ராஜ்யத்தையே வந்து கடல் கொள்ளையர்களாக வந்து கடலில் நடத்திட்டு இருந்திருக்காங்க. ப்ராஸ்டிடியூட்டாக இருந்துக்கிட்டு அவங்க இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. அதை நம்ம செப்பரேட்டாகவே ஒரு வீடியோவை மேக் பண்ணுவோம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் 10வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் ரோம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு பல மிகப்பெரிய கேரக்டர்ஸ்லாம் ஞாபகத்துக்கு வரும். பட் ஏன்ஷியன்ட் ரோமோட ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பிறந்தா ஒரு பையனாக தான் பிறக்கணுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈவென்ச்சுவலி அவன் ஒரு குடும்பத்தோட தலைவனாக மாறுறப்போ குடும்பத்தோட தலைவனுக்கு, ஒரு ஃபேமிலியோட ஹெட்டுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு ஆம்பளையாக இருக்கிறப்போ எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கிற குழந்தைய வந்து வாழ வைக்கணுமா சாகடிக்கணுமாங்கிற பவர் கூட வந்து அங்கே இருக்கிற அப்பாவுக்கு இருக்குது. ஒரு அப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தை வேணான்னு அவர் நினச்சாருன்னா அந்த குழந்தைய கொல்றதுக்கு எல்லா உரிமைகளும் ஏன்ஷியன்ட் ரோமில் அப்பாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11th ஒன் வந்து இன்னைக்கு விக்ரம் படத்துலலாம் வந்து அப்படியே போதைப் பொருள் அப்படின்லாம் காமிக்கிறாங்கல்ல, இப்படி சொல்லப்படுற ஹெராயின்லாம் இருக்குல்ல, ஹெராயின் வந்து முதல்ல உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ மருந்தாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் வந்து எல்லாருக்குமே ஹெராயினை வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி மெடிக்கல் ஷாப்பில் வித்துட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அது போதைப் பொருள்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணி பேன் பண்ணாங்க. 12வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் இருக்கிற 500 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு குரூப் ஆஃப் 5 பீப்புளோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேர் வந்து க்ரூம் ஆஃப் த ஸ்டூல். இவங்களோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிங் ஷிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷிட்டை வந்து அனலைஸ் பண்ணுறது டெய்லி, அது வந்து எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு. அப்போ தான் கிங் வந்து உடல் நலம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இதை ஒரு வழியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற 5 பேர் வந்து இருக்கிறதுலே அதிகமான ரெஸ்பெக்டோட அன்னைக்கு இருந்த இங்கிலாண்டில் ட்ரீட் பண்ணவும் பட்டிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13வது வந்து ஹிட்லர். ஸோ ஹிட்லருக்கு வந்து நோபல் ப்ரைஸ்க்கு நாமினேட் ஆகிருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவர் மட்டும் இல்லை, முசோலினியும் வந்து இந்த நோபல் ப்ரைஸ்க்கு வந்து நாமினேட் ஆகிருக்காரு. ஆனால் 2 பேருமே வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக நாமினேட் ஆகிருக்காங்க. பட் 2 பேருமே ஜெயிக்கலை, பட் நாமினேட் ஆகிருக்காங்க. என்ன எகத்தால் இருந்தால் நோபல் பீஸ் ப்ரைஸுக்கு ஹிட்லரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 14வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஹாக்கி யோசிப்போம், பேட்மிண்டன் யோசிப்போம், இப்போ வந்து ஜாவலின்லாம் யோசிக்கிறோம். பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சருக்கு, ஆர்கிடெக்சருக்கு, ஸ்கல்ப்சருக்கு, பெயிண்டிங்க்கு, மியூசிக்குலாம் வந்து அவார்டு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதை நிறுத்திட்டாங்க. கம்ப்ளீட்டாக வந்து அது ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக போயிடுச்சு. பட் ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா வரைகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒலிம்பிக் மெடல் கிடைக்கும். நீங்கள் ஒரு கிரேட் ஆர்கிடெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒலிம்பிக் மெடல் கிடைச்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்க. 15வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோட லாங்கஸ்ட் வார் வந்து 355 இயர்ஸ்க்கு நடந்திருக்கு. உலகத்தோட ஷார்ட்டஸ்ட் வார் வந்து 35 மினிட்ஸ்க்கு நடந்திருக்கு. 16வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லரோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து ஹிட்லர் இறந்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து எடுத்திருக்கிற ஒரு டிசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் ஒரு மோசமான நபராக இருக்கிறதுனால அவரோட பேரை சொல்லிட்டு அவரோட சந்ததியினர் யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால அவரோட சொந்தக்காரங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் குழந்தை பெற்றுக்க போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஹிட்லரோட சொந்தக்காரங்க 1-2 பேர் இன்னும் இருக்காங்க. பட் அவங்க யாருமே குழந்தை பெற்றுக்க வேணாம், ஹிட்லரோட ரத்தம் இந்த உலகத்தில் வேணாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க.
17வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி நடுவில் ஆல்கஹால் எல்லாம் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அதையும் மீறி வந்து நிறைய பேர் சரக்கு குடிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா கவர்மெண்ட் பேன் பண்ணியும் கள்ள சரக்கு குடிக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்ச கவர்மெண்ட் வந்து குடிக்கிறவங்கள குடிக்கிறத நிறுத்த வைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடிக்கிற குடியில் வந்து விஷத்தை கலந்து வச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணதுக்கப்புறமும் குடிக்கிறவங்க வந்து நிறைய பேர் செத்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ எது நல்ல சரக்கு எது விஷம் கலந்த சரக்குன்னு மக்களுக்கே தெரியாத அளவுக்கு பிளாக்ல கவர்மெண்ட்டே விஷ சரக்கை வித்துட்டு இருந்தாங்க பேன் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதை குடிக்கிறத நிறுத்துவாங்கன்னு. அண்ட் இன்னைக்கு யூஎஸ் தான் உலகத்திலே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ட்ரிங்கர்ஸ். எனிவே 18வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 அப்போ ஜூலியானா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாய் வந்து ஒரு வெடிக்க போகிற ஒரு பாமை வந்து தன்னோட பிஸ்ஸடிச்சே வந்து அதை அணைச்சதுனால அந்த ஒரு நாய்க்கு வந்து ஒரு மெடல் ஆஃப் ஆனர் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க வேர்ல்டு வார் 2 அப்போ. 19வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியன் எரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 150 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு காலகட்டத்தில் யூரோப்பில் வந்து கூட இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்கனால் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களோட உடலை வந்து கண்ணெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு புதுசாக ட்ரெஸ் போட்டு அவங்க கூட மொத்த ஃபேமிலியும் ஒரு பணத்தோட ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு வாடிக்கையாக வச்சுருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கடைசி ஃபோட்டோஸ் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம் அவங்களோட ஃபோட்டோ எடுக்காமல் போயிட்டோன்னு. அந்த மாதிரி யாரும் நினச்சிடக்கூடாதுன்னு ஒரு ஃபோட்டோ செஷனை இறந்து போனவங்களோட பணத்தோட நடத்துவாங்களாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20வது வந்து ராஜராஜ சோழன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய மன்னன். கரெக்டாக இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் திறக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எவ்வளோ பழமையான யூனிவர்சிட்டின்னு யோசிச்சு பாருங்க. 21வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். சே குவேராவோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ரெவல்யூஷனர் அப்படின்னு சொல்லலாம். கியூபாவில் இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து 600 முறை தன்னோட வாழ்நாளில் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணப்பட்டிருக்காரு. உலகத்திலேயே அதிகமான அசாசினேஷன் அட்டம்ஸ் யார் மேலே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ மேலே தான். 22nd என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ல் வந்து ஆம்ஸ்ட்ராங் உலகத்திலேயே முதல்ல நிலாவில் போய் கால் வச்சவர்னு தெரியும். உலகத்திலேருந்து போன முதல்ல நிலாவில் யூரின் அடித்தது யார் தெரியுமா? பஸ் ஆல்ட்ரின். அதுக்கப்புறம் வந்தவர். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd வந்து உலகத்திலேயே ஓல்டஸ்ட் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட். இட் ஹேஸ் ஆக்சுவலாக அது ஒரு 5000 வருஷமாக வந்து ஈஜிப்டாகவே இருந்திருக்கு. ஸோ வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் கண்ட்ரி ஈஜிப்ட். அண்ட் 24th என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி வந்து இப்போ திடீர்னு மாடு அடித்தா மனுஷங்களை கொள்கிறாங்க அந்த மாதிரி மாயன் சிவிலைசேஷனில் டர்க்கியை வந்து ஒரு கடவுளாகவே கும்பிட்டுருக்காங்க. ஸோ மாயன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டர்க்கிக்கு வந்து இங்கே நம்ம ஊரில் மாடுக்கு என்ன மரியாதை இருக்கோ அங்கே வந்து டர்க்கி பறவை இருக்குல்ல அந்த மரியாதை கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா அதையே கிறிஸ்மஸ்க்கு வெட்டி சாப்பிட்றாங்க. அண்ட் எனிவே நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் சொல்கிறதுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். சேவ்டு த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட். அலெக்சாண்டர் த கிரேட் தெரியும்ல, ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அதுக்குள்ளே உலகத்தில் பல இடங்களில் பிடிச்ச ஒருத்தர். அலெக்சாண்டர் த கிரேட் இறந்து தான் புதைக்கப்பட்டாரா இல்லை உயிரோடு இருக்கிறப்பமே புதைக்கப்பட்டாராங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக் மிஸ்ட்ரி. நிறைய பேர் என்ன சந்தேகிக்கிறாங்கன்னா அலெக்சாண்டருக்கு வந்து ஒரு பேரலிஸ் வந்திருக்கலாம். ஆனால் அவர் இறந்துட்டாருன்னா அவரை தப்பாக நினச்சவங்க இல்லை அவரை புதைக்கணும்னு முடிவு பண்ண கூட இருக்கிற சர்க்கிள் வந்து அவர் உயிரோடு இருக்கிறப்பமே வந்து அவரை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிட்டாங்கன்னு ஒரு பெரிய தியரி இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாக இது உண்மையாக பொய்யான்னு நம்ம சொல்ல முடியாது. உண்மைன்னு இதை எப்படி சொல்ல முடியாது, அதே மாதிரி இதை பொய்யன்னு சொல்ல முடியாததுனால இது ரொம்பவே மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தியரின்னு யோசிச்சு பாருங்க. வேர்ல்டோட கிரேட்டஸ்ட் கிங் வந்து உயிரோட புதைக்கப்பட்டிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய ஆன்டி கிளைமேக்ஸ். எனிவே ஸோ இதுதான் வந்து 25 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். இது எல்லாமே வந்து தனித்தனியாக 25 வீடியோ மேக் பண்ணுற அளவுக்கு கிரேசியான சம்பவங்கள். இருந்தாலும் நான் சொன்ன 25 ஃபேக்ட்ஸில் எது உங்களுக்கு இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பிடிக்கணும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் நான் இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌடின்னு சர்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்விட்டர்லையும் சர்ச் பண்ணலாம், என்ன ஃபாலோ பண்ணலாம். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நீங்கள் சோஷியல் மீடியாவில் எதை பார்த்தீங்கன்னாலும் அனுப்புங்க. அண்ட் இந்த வீடியோக்கு கீழே அந்த 25 ஃபேக்ட்ஸில் எது உங்களோட ஃபேவரட்டுங்கிறத சொல்லுங்கள். Until then, bye, Madan Gauri signing off. Love you all. Cheers. Take care. Bye. Cheers.